السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي ونسلم على رسوله الكريم. أما بعد، فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان الحميد: بسم الله الرحمن الرحيم. وللآخرة خير لك من الأولى. صدق الله مولانا العظيم. قال النبي صلى الله عليه وسلم: العبد المؤمن يستريح من نصب الدنيا. صدق النبي صلى الله عليه وسلم. அளவற்ற அருளாளன், நிகரில்லா அன்புடையவன், எல்லாம் வல்ல அல்லாஹுவை போற்றி புகழ்ந்தவனாக, உயிரிலும் மேலான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களின் பரிசுத்த தோழர்கள், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், அக்தாபுகள், அவுலியாக்கள், நல்லோர்கள், நாதாக்கள், நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹுவின் பேரருளும் பெரும் கருணையும் நிறைவாக வந்து சேரட்டுமாக. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய பெரியோர்களே, கடந்த வார ஜும்ஆ உரையிலே ஒரு மோமினுடைய வாழ்க்கையில் நடக்கிற எல்லா நிகழ்வுகளையும் இஸ்லாம் நன்மையாகவே பார்க்க சொல்கிறது, சாதகமாகவே பார்க்க சொல்கிறது. அதுதான் அவன் வாழ்க்கைக்கான எல்லா ஹைர்களையும் நலவுகளையும் பெற்றுத்தரும் என்ற கோணத்தில், கருத்தில் பல செய்திகளை நாம் தெரிந்து கொண்டோம். அதனுடைய உச்சகட்டமாக ஒரு மூமின் எல்லா விஷயத்தையும் பாசிட்டிவாக தான் பார்க்கணும், நெகட்டிவாக பார்க்கக்கூடாதுன்னு சொல்ற மார்க்கம். ஒரு மூமினுடைய வாழ்க்கையில கஷ்டம்னா எதை கஷ்டம் சொல்லுவோம்? நமக்கு கஷ்டம் சொன்னா நம்ம வாழ்க்கையில ரொம்ப உச்சகட்டமான ஒரு முசீபத்தை சொல்லுங்களேன், ஒரு பெரிய இழப்பை சொல்லுங்களேன். அப்படின்னு சொன்னா எதை பெரிய இழப்பா சொல்லுவோம்? மௌத்தை தான் சொல்லுவோம், அப்படிதானே? மௌத்தை விட பெரிய இழப்பு என்ன இருக்க முடியும்? வாழ்க்கையில எந்த கஷ்டங்கள் வந்தாலும், நோய் வருது, வறுமை வருது, நெருக்கடி வருது, கவலை வருது. துன்யா அப்படித்தானே, துன்யால எல்லாம் கலந்தது தான். எல்லா வாழ்க்கையில யாருமே இப்படி சொல்ல முடியாது, நான் வாழ்நாள் முழுக்க சந்தோஷத்தை மட்டும்தான் அனுபவிச்சுட்டு இருக்கிறேன், அது வாழ்க்கை முழுக்க நான் கஷ்டத்தை மட்டும்தான் அனுபவிச்சுட்டு இருக்கிறேன்னு யாருமே சொல்ல முடியாது. அல்லாஹ் தஆலா இந்த வாழ்க்கையை அப்போதைய மாற்றி மாற்றி புரட்டுவான். கஷ்டங்களின் வேணா வித்தியாசப்படலாம், சந்தோஷங்கள் வேணா வித்தியாசப்படலாம், ஏற்ற இறக்கங்கள் இருக்கலாம், கூடுதல் குறைவு இருக்கலாம். ஆனா உச்சகட்டமான கஷ்டம் சொல்லி நம்ம எதை சொல்லுவோம்? மௌத்தை தான் சொல்லுவோம். மௌத்தை விட பெரிய முசீபத்து ஒண்ணும் இல்லை, அப்படித்தானே நம்ம நினைக்கிறோம். மரணம் தான் ஒரு மனித வாழ்க்கையில சந்திக்கிற பெரிய இழப்புங்கிறோம். ஆனா அந்த மரணத்தை கூட இஸ்லாம் எப்பொழுதுமே நன்மையாகத்தான் பார்க்குது, நன்மையாகத்தான் வச்சிருக்கு. ஒரு மூமினை பொறுத்த வரைக்கும் மௌத்துங்கிறது அது ஆபத்து கிடையாது, மரணம்ங்கிறது இழப்பு கிடையாது. இந்த பார்வை ஒரு மூமின் பார்க்க ஆரம்பிச்சுட்டேன்னு வைங்க, மரணம்ங்கிறது நமக்கு ரொம்ப தெளிவாயிடுவோம். ஏன்னா ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில இழப்புன்னு சொல்லணும்னா மரணத்தை தான் சொல்லணும். ஆனா இஸ்லாம் மரணத்தை இழப்புன்னு சொல்லலை, எந்த இடத்துலையுமே இழப்புன்னு சொல்லலை. இன்னும் நான் சொல்ல போனா மரணம்ங்கிறது 4 வகையில பார்த்தீங்கன்னா அது நன்மை. அது ஒரு மூமினுக்கு 4 வகைங்கிறது நான் குறிப்பிட்ட 4 மட்டும் சொல்றேன். எத்தனையோ வகைகள்ல மரணம்ங்கிறது ஒரு மூமினை பொறுத்த வரைக்கும் நன்மை. நீங்க ஆச்சரியப்படலாம், மௌத் எப்படிங்க நன்மையா இருக்கும், மௌத் எப்படி ஹைரா இருக்கும், அது இழப்பு இல்லையா, அதன் மூலமா ஏற்படுற எத்தனை பிரச்சனைகள், அப்ப மரணத்தை எப்படி நன்மையா பார்க்க முடியும்? மரணம் ஒரு மூமினுடைய வாழ்க்கையில நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, 4 வகையில மௌத்துங்கிறது ஹைருங்க, அது நன்மை. முதலாவது விஷயம் மார்க்கம் சொல்லுது, அல் மௌத்து ராஹத்துல் லில் முஃமின், ஒரு மூமினுக்கு ராஹத்து அப்படின்னு சொல்லுது மார்க்கம். மரணம்ங்கிறது முதல்ல
அது ஓய்வு, அது சந்தோஷம், அது ராகத். அது அல் அப்துல் முஃமினு யஸ்தரீஹு மின் நஸபித் துன்யா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு நல்ல முஃமின் அவன் ராகத்து பெறுவான், துன்யாவினுடைய கஷ்டத்துல இருந்து மரணத்துல ராகத்து பெறுவான். இதை சொன்னது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப மௌத்துங்கிறது ராகத்தை கொடுக்கும். தூக்கம் இருக்குல்ல, தூக்கம் எப்படி ஒரு மூமினுக்கு ராகத்தை கொடுக்குதா இல்லையா? தூக்கம்ங்கிறது என்ன? அன்னௌமு அஹுல் மௌத். அது கிட்டத்தட்ட சின்ன மரணம் தான். தூக்கம்ங்கிறது சின்ன மரணம் தான். அதனால தான் தூங்கிட்டு எழுந்திருக்கும் போது அல்ஹம்துலில்லாஹில்லதி அஹ்யானி பாதமா அமாத்தி பாதமா அமாத்தனி, என்ன மௌத்தாக்குனதுக்கு பின்னால எனக்கு ஹயாத்தாக்குனா. அப்ப மௌத்துக்கு பின்னால ஹயாத்து, தூக்கத்தை மௌத்துன்னு தான் மார்க்கம் சொல்லுது. அப்ப தூக்கத்துல எப்படி நிம்மதி கிடைக்குதோ அதே மாதிரி மரணம்ங்கிறது பெரிய தூக்கம். அது நிச்சயமா அது ஒரு மூமினுக்கு நிம்மதி தான். அதனால தான் கபர்ல கேள்வி கணக்கு கேட்டு முடிச்ச உடனே மலக்குமார்கள் அந்த மூமினை பார்த்து என்ன சொல்லுவாங்க? ஹதீஸ்ல வருது, நம், நீ தூங்குப்பா. நௌமத்தில் அரூஸ், ஒரு புதுமா பிள்ளைக்கு எப்படி எந்த கஷ்டமும் இல்லாம ராகத்தா தூங்குவானோ அப்படி நீ தூங்கு. மரணம்ங்கிறது ராகத்தது. எல்லா கஷ்டங்களில் இருந்தும் ராகத்து ஒரு மூமினுக்கு. அதனால தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி துஆ கேட்டாங்க, வஜஅலில் மௌத ராஹத்தன் லீ மின் குல்லி ஷர். யா அல்லாஹ், மௌத்தை எனக்கு எல்லா விதமான கெடுதிகளில் இருந்தும் எனக்கு ராகத்தாக்கி வை. மரணத்தை ராகத்தாக்குன்னு கேட்டிருக்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய மரணத்தினுடைய நேரம் கடுமையான கஷ்டம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாங்க முடியல. பக்கத்தில் இருக்கிற தண்ணியை எடுத்து அப்படியே நெற்றியில வைக்கிறாங்க, தொடச்சிக்கிட்டே இருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யா அல்லாஹ் எனக்கு சக்கராத்தை லேசாக்கி தான் துஆ கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. பக்கத்தில் இருக்கிற ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அழுதார்கள். வாக்கர் பாபா, வாக்கர் பாபா, என் தந்தை ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறாரு, என் தந்தைக்கு ஏன் இவ்வளோ கஷ்டம் அப்படின்னு பக்கத்தில் மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க தெரியுமா? லைஸ அலா அபீகி பஅதல் யௌம் கர்புன். மகளே, உன் தந்தைக்கு இதோடு கஷ்டம் முடிஞ்சிட்டு இன்னைக்கு பின்னால இனிமே கஷ்டம் கிடையாது. இதுக்கு பின்னால ராகத்து தான். கஷ்டம் இன்னையோட முடியுது, இன்றைய தினத்தோடு கஷ்டம் முடியுது. அப்ப மரணம்ங்கிறது 4 வகையில நன்மைங்க. மரணத்தை கூட நன்மையா பார்க்க சொல்லுது இஸ்லாம். ஒரு மூமினுக்கு மரணம்ங்கிறது ராகத்தை கொடுக்கும். துன்யாவில் படுற கஷ்டம், கவலை, 24 மணி நேரமும் அதே சிந்தனை, அதே பிரச்சனை, என்ன பிரச்சனை இல்லாம இருக்குது? மரணம் தான் ராகத்தை கொடுக்கும், ஓய்வை கொடுக்கும், அமைதியை கொடுக்கும், நிம்மதியை கொடுக்கும். அப்ப மரணம் ஒரு மூமினுக்கு நிம்மதின்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவன் 70 வருஷம் 80 வருஷம் 90 வருஷம் துன்யாவில் படுற கஷ்டம், காலையில எழுந்திருக்கும் போதே கவலையோடு எழுந்திருக்கிறான், படுக்க போகும்போது பெட்டு கவலையோடு போய் படுக்கிறான். யாருக்கு இல்ல? பணம் வச்சிருக்கிறவன்டே இருக்குது, பணம் இல்லாதவன்டே இருக்கு. ஆரோக்கியமானவனும் சரி, ஆரோக்கியம் இல்லாதவனும் சரி. கவலை இல்லாம இருக்குதா? கஷ்டம் இல்லாம இருக்குதா? அப்ப மௌத்தினுடைய 2வது நல்ல விஷயம் என்ன தெரியுமா? மரணத்தினால இமாம் யஸீத் ரகாஷி ரஹ்மத்துல்லாஹி சொல்லுவாங்க, அல் மௌத் ஜிஸ்ருன் யூசிலுல் ஹபீப இலல் ஹபீப். அல்லாஹுவை பார்க்கணும்னா அதுக்கான பாதையும் பாலமும் மரணம் தான். மௌத் இல்லாம அல்லாஹ்வை பார்க்க முடியாது. மரணம் தான் அல்லாஹுவை நமக்கு காட்டுது. ரப்ப எப்படிங்க ஹயாத்துல பார்க்க முடியாத, துன்யால பார்க்க முடியாத, அல்லாஹுவை பார்க்கிறதுங்கிறது மௌத்து தான். அப்ப அந்த வகையில நீங்க யோசிச்சு பாருங்க, மரண நேரம்ங்கிறது அது ரப்ப பார்க்கிறதுக்கான ஒரு பெரிய வாய்ப்பு. நமக்கெல்லாம் தெரிஞ்சதுதான், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மலக்குல் மௌத் வந்து ரூஹ வாங்க போறேன்னு சொன்னார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, ஆனா கலீல், ஏன் ரூஹ வாங்குவீங்களா? நான் அல்லாஹ்வுடைய நண்பன், அல்லாஹ்வுடைய கலீல், நான் அல்லாஹ் என்ன கலீலா தேர்ந்தெடுத்திருக்கிறான். இல்ல, உங்க ரூஹத்தை அல்லாஹ் வாங்கிட்டு வர சொன்னான். நண்பனுடைய ரூஹையா? அல் ரஐத கலீலன் யக்பிது ரூஹ கலீலி. மலக்குல் மௌத்தை பார்த்து அவர் கேட்டார், எங்கேயாவது ஒரு நண்பனுடைய உயிர் எடுக்கிறத பார்த்திருக்கிறீங்களா அப்படின்னு கேட்கிறார் மலக்குல் மௌத்திட்ட. மலக்குல் மௌத் ரூஹ் வாங்குறதை நிறுத்திட்டான். அல்லாஹ்ட்ட போய் கேட்டாங்க, இப்படி கேட்கிறார். அல்லாஹ் தஆலா திருப்பி பதில் இப்படி சொல்லிவிட்டான், அல் ரஐத கலீலன் யக்ரஹு லிகா கலீலி. இதை போய் என்னுடைய நண்பர்கிட்ட கேளுங்க, ஒரு நண்பன் ஒரு நண்பரை சந்திக்க வெறுப்பானான்னு கேளுங்க. மௌத்துங்கிறது என்னுடைய சந்திப்பு, எனக்கு சந்திப்பதற்கான பாலம் அது.
ரப்ப பார்க்கணுங்கிறதுக்கு எவ்வளவு பெரிய ஆசை அதுங்க. சொர்க்கத்திலேயே பெரிய ஆசை ரப்ப பார்க்கறது தான், அல்லாஹுவை பார்க்கறது தான். ஹயாத்தில் எப்படி பார்க்க முடியும்? மூசா அலைஹிஸ்ஸலாத்தோடு அல்லாஹ் பேசுனா, தௌராத் வேதத்தை கொடுக்கறதுக்கு வந்து பேசுனா மூசா அலைஹிஸ்ஸலாம் பேசுனாங்க அல்லாஹ்ட்ட. இப்போ அவர் கேட்டாரு, ரப்பி அரினி அன்துர் இலைக்க, உன்னை பார்க்கணுமேன்னு கேட்கிறாரு. அல்லாஹ் சொல்லிட்டா லன் தரானி, என்ன பார்க்கவே முடியாது துன்யால. அல்லாஹ் தெளிவா சொல்லிட்டான், துன்யால என்ன பார்க்கவே முடியாது, பார்க்கிற அளவுக்கு உண்டான சக்தி கிடையாது உங்களுக்கு. அல்லாஹ்வினுடைய லிகா கிடைக்கணும், அல்லாஹ்வுடைய சந்திப்பு கிடைக்கணும்னா மரணம் தான். திரும்ப வந்து கேட்டாங்க, ஒரு நண்பரை சந்திக்க வெறுப்பானான்னு அல்லாஹ் கேட்கிறான். அல்லாஹ்வை சந்திக்கணும்னா நீங்க மௌத்தாகி ஆகணும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அஜ்ஜில் சீக்கிரமா என் ரப்ப சந்திக்க முடியும்னா சீக்கிரமா ரூஹ் எடுத்துருங்க. மன்சூருல் ஹல்லாஜ் ரஹிமஹுல்லாஹ் மௌத்தினுடைய நேரத்தில், மரணத்தினுடைய நேரத்தில் சிரிச்சாங்க. மௌத்தினுடைய நேரத்தில் சிரிக்க முடியுமா? அது எவ்வளோ பெரிய வலியும் வேதனையும் உள்ள நேரம். கண்டிப்பாக உலகத்தில் சக்கராத்து கண்டிப்பாக இல்லாமல் எந்த மௌத்தும் இருக்காதுங்க. மரண நேரத்தினுடைய சக்கராத்து வலி இல்லாமல் யாருக்குமே கிடையாது துன்யால. அதை கடந்துதான் ஆகணும். நீங்க ஹதீஸ் எடுத்து பாருங்க, சக்கராத்து வேதனையை லேசாக்குன்னு கேட்டிருப்பாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சக்கராத்தில் எனக்கு நீ உதவி செய்யின்னு கேட்டிருப்பாங்க. அந்த வலியை கடக்கணும், அந்த வேதனையை கடக்கணும். உலகத்தில் யாருக்காவது அதில் விதிவிலக்கு இருந்தா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு அதில் விதிவிலக்கு இருந்திருக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளோ கஷ்டப்பட்டான். குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மௌத், அதை சுவைச்சு ஆகணுங்கிறான் அல்லாஹ், அதை டேஸ்ட் பார்க்கணுங்கிறான் மரணத்தை. மரணம்ங்கிறது இந்த கடைசி நேரம். சிரிக்கிறாங்க மன்சூருல் ஹல்லாஜ், ஏன் சிரிக்கிறீங்க கேட்டாங்க. இது அழுகிற நேரமா? என் ரப்ப சந்திக்கணுங்கிறதுக்காகத்தானே நான் நோன்பு வச்சேன், எத்தனை ஆண்டுகள் இபாதத்து செஞ்சேன், தொழுகையில என் ரப்ப சந்திக்கிறதுக்கு முயற்சி பண்ணினேன், நோன்பின் மூலமா ஹஜ்ஜின் மூலமா. மிகச்சிறந்த விருந்தாளி இல்லையா மலக்குல் மௌத்? அல்லாஹ்வை சந்திக்கிறதுக்கு எல்லாம் விருந்துக்கு வந்திருக்கிறாரு, கூப்பிட வந்திருக்கிறாரு. எத்தனை பேருக்கு அப்படி ஒரு நேரத்தில் அந்த நசீபு கிடைக்கும் தெரியாது. அப்போ மரணம்ங்கிறது ஹைரு, எதையுமே நன்மையாக பார்க்கிற இஸ்லாம் மரணத்தையும் ஹைராத்தான் பார்க்குது. என்ன மரணம்? ரெண்டாவது விஷயம் என்னன்னா, அல்லாஹ்வினுடைய லிகா சந்திப்பு கிடைக்கணும்னா அதுக்கு வழி மௌத்து தாங்க. மௌத்து தான் பாலம், மௌத்து தான் வழி. மரணம் ஆகாம யாருக்கும் லிகா கிடைக்காது. ரப்ப பார்க்கணுங்கிற சந்தோஷம் இருக்கிறவங்களுக்கு மரண நேரத்தை நாதாக்களும் அவுலியாக்களும் அதை அப்படித்தான் பார்த்தாங்க. மூணாவது மரணத்தினுடைய நன்மைகள்ல மூணாவது என்னன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை சந்திக்க முடியும். மௌத்துங்கிறது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை சந்திக்கலாம், நபியினுடைய சந்திப்பு கிடைக்கிறது மரணத்தினுடைய நேரத்தில். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ், அஹ்மதுல போன்ற கிதாபுகளில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணத்தினுடைய நேரத்தில் கபூர்ல கேட்கப்படும் யார்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை காட்டி கேட்கப்படும், யார் இவர்? மாதா தக்கூலு ஃபீ ஹாதர் ரஜுல், இவர் விஷயத்தில் நீ என்ன சொன்ன, என்ன தெரியும்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபரிலே காட்டப்படுவார்கள். ரசூலுல்லாஹ்வை பார்க்கணுங்கிற ஆசையும் தேட்டமும் எல்லாருக்குமே இருக்குது. ஆனால் அந்த ஆசையும் தேட்டமும் எங்க கிடைக்கும்? மௌத்துல தான் கிடைக்கும். மரணமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பார்க்கலாம். மரணம்ங்கிறது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பார்க்கறதுக்கான ஒரு பெரிய வழி. அது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என் உம்மத்தில் என் மேல இப்படி ஆசை வச்சவங்கலாம் இருக்கிறாங்க, தன் குடும்பத்தை, தன் உயிரை, தன் பொருளை எல்லாத்தையும் கொடுத்தாவது என்ன பார்க்கணும்னு ஆசைப்படுவாங்க. மரணத்தினுடைய நேரம். ஹஜ்ரத் பிலால் ரலியல்லாஹு மௌத்தினுடைய நேரத்தில் கடுமையான கஷ்டத்தில் பக்கத்தில் இருந்து மனைவி வாக்கரபா என் கணவர் இப்படி கஷ்டப்படுறாரேன்னு சொன்ன உடனே மயக்கம் தெரிஞ்ச பிலால் ரலியல்லாஹு சொன்னாங்க, லா தக்கூலி வாக்கர்பா வா ஃபரஹா கூலி, சந்தோஷமேன்னு சொல்லுங்க. கதன் நல்கில் அஹிப்பத முஹம்மதன் வ அஸ்ஹாபஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் நாளைக்கு என் ஹபீப் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை சந்திக்க போறேங்கிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை சந்திக்க போறேன், என் சஹாபாக்களை சந்திக்க போறேன். அப்போ மரணம்ங்கிறது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய சந்திப்பு. அது ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய மரண நேரத்தில் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா பக்கத்தில் இருக்கிறாங்க. ஃபாத்திமாவை பக்கத்தில் கூப்பிட்டு காதில் ஏதோ ரகசியம் சொன்னாங்க. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அழ ஆரம்பிச்சிட்டாங்க.
கொஞ்ச நேரம் கழிச்சு மறுபடியும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிட்டு வேற ஏதோ ஒரு ரகசியம் சொன்னாங்க. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா சிரிச்சாங்க. கேட்டாங்க, என்ன நடந்துச்சுன்னு ஆயிஷா ரலியல்லாஹு கேட்குறாங்க. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, முதல்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க எங்கிட்ட, எங்கள் வாப்பா ஒவ்வொரு வருஷமும் ரமலானில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஒரு தடவை வந்து எனக்கு அந்த வருஷம் இறங்கின குர்ஆனுடைய வசனங்களை ஓதி காட்டுவாங்க. ஆனால் இந்த வருஷம் 2 தடவை வந்து ஓதி காமிச்சிருக்கிறாங்க. அதனால் நான் நினைக்கிறேன் எனக்கு இந்த வருஷம் மௌத்து வந்துடும் நினைக்கிறேன் அப்படின்னு நான். அது ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அழுதாங்க. திரும்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னை கூப்பிட்டு சொன்னாங்க, ஃபாத்திமா உனக்கு தெரியுமா, நான் மௌத்தா போனதற்கு பின்னால எனக்கு பின்னால என் குடும்பத்தில் முதல்ல மௌத்தாகி நானும் நீனும் சந்திக்கிறதே முதல்ல நம்ம 2 பேரும் தான் சந்திப்போம் அப்படின்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ எனக்கு சந்தோஷத்தில் சிரிச்சேங்கிறாங்க. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாட்ட முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மரணம் என்பது மௌத்துக்கு பின்னால எனக்கான சந்திப்புங்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை சந்திக்க முடியும். அப்போ மரணம் தான் ரசூலை நமக்கு காட்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பார்க்கணுங்கிற ஆசை இல்லையா? அதாவது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹுனுடைய ஆட்சி காலம். அபூ உபைதா ரலியல்லாஹு சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலத்திற்கு பின்னால் அபூபக்கர் ரலியல்லாஹுடைய ஆட்சியில் என்ன படத்தளபதியாக ஒரு போருக்கு அனுப்பி வைக்கிறாங்க அபூபக்கர் ரலியல்லாஹு. அந்த போர்க்களம் முஸ்லிம்களுக்கு தோல்வி கிடைக்கிற ஒரு இக்கட்டான நிலை. நான் போய் அன்னைக்கு ராத்திரி போய் என்னுடைய கூடாரத்தில் போய் படுக்க போறேன். என்னுடைய கனவுல முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப பதட்டத்தோடு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை நான் கனவுல பார்க்கிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை கனவுல பார்த்த உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட சொன்னாங்க, அபூ உபைதா நாளைக்கு நடக்கிற போர்ல கண்டிப்பா முஸ்லிம்களுக்கு வெற்றி கிடைக்குதுன்னு செய்தியை சொல்றாங்க. நான் ரசூலுடைய முகத்தில் இருக்கிற அந்த பதட்டத்தை பார்த்தேன். நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திட்ட கேட்டேன், என்ன யா ரசூலல்லாஹ் இவ்வளவு பதட்டமா இருக்கிறீங்க, ஏதாவது பிரச்சனையா? ஆம், உங்களை தளபதியாக அனுப்பி வச்ச அபூபக்கர் ரலியல்லாஹு மதீனால மௌத்தாயிட்டாங்க, அவங்களை வரவேற்கிறதுக்கு நான் போறேங்கிறாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சஹாபாக்கள் பல பேர்களுடைய கனவுகள்ல இதே மாதிரியான செய்திகள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணித்தவர்களை சந்திப்பதற்கு நல்ல மூமினாக இருக்கிற பொழுது, நபியின் மீது மஹப்பத்தோடு இருக்கிற பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்கிறதுக்கு எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. அந்த ஹதீஸ்ல எழுதுறாங்க. இது மாதிரி நிறைய ஹதீஸ்கள்ல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மூமினை சந்திக்கிறதுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதிர்பார்ப்போடு இருக்கிறாங்க, ஆசையோடு இருக்கிறாங்க. அப்போ மரணம் என்பது அது நன்மை. எந்த வகையில? மௌத்துங்கிறது ஹைரு. என்ன, மரணம் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை சந்திப்பதற்கான வழியை ஏற்படுத்தி தரும். கபர்ல பார்க்கலாம், மரண நேரத்தில் பார்க்கலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரண நேரத்தில் காட்டப்படுவார்கள். பல பேர்களுக்கு மௌத்தினுடைய நேரத்தில் காட்டப்படுகிற பல்வேறு காட்சிகள் குர்ஆன் சொல்லுதா இல்லையா? ஃபபஸருக்கல் யௌம ஹதீத், மரண நேரம் உங்கள் பார்வை அவ்வளவு கூர்மையாகிடும் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அவ்வளவு தெளிவாகிடும். துன்யாவினுடைய பார்வை அல்ல, அதை தாண்டி இவர் பார்க்கிற மலக்குமார்கள், தாண்டி அவர்கள் பார்க்கிற பல்வேறு காட்சிகள். அப்போ மௌத்து என்பது ஹைர். அது எந்த வகையில? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பார்க்கிற அடிப்படையில் ஹைர். இன்னொரு 4வது வகையில மௌத்துங்கிறது ஹைர். அது மரணம் அது ஹைரானது. எந்த அடிப்படையில்? நம்முடைய சொந்த பந்தங்களை பார்க்க முடியும். மரணம்ங்கிறது சொந்த பந்தங்களை பார்க்கிறதுக்கான வழிகள். ஹதீஸ்ல வருது, முஸ்னத் அஹ்மதுல வரக்கூடிய ஹதீஸ், ஒரு மூமின்ட்ட இருந்து ரூஹ கைப்பற்றின உடனே மலக்குமார்கள் ஃபயதூன பிஹி இலா அர்வாஹில் முஃமினீன், முஃமின்களுடைய ரூஹுகள் இருக்கிற இடத்திற்கு கொண்டு செல்கிறார்கள். ஒரு ரூஹு கைப்பற்றின உடனே மலக்குமார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், மலக்குமார்கள்ட்ட ரூஹு வந்த உடனே அதை என்ன செய்வாங்க? வானத்திற்கு எடுத்துட்டு போறாங்க. முதல் வானம், 2வது வானம், 7 வானங்களை கடந்து அல்லாஹ்வுக்கு முன்னால கொண்டு வந்து நிறுத்தப்பட்டதற்கு பின்னால் அல்லாஹ்வுடைய உத்தரவு கிடைச்ச உடனே மூமின்களுடைய ரூஹுகள் இருக்கிற இல்லியீன்கிற ஒரு இடத்திற்கு போன உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ், லஹும் அஷத்து ஃபர்ஹன், மக்கள் எல்லாம், அவருக்கு அறிமுகமான மக்கள் எல்லாம், அவருடைய சொந்த பந்தங்கள் எல்லாம். ஹதீஸ்ல வருது, துன்யால 10 சொந்தங்களை நீங்கள் பிரிந்தால் ஆகிரத்தில் 20 சொந்தங்கள் உங்களை சந்திக்கும் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வல்லதீன ஆமனு வத்தபஅத்துஹும் துர்ரியத்துஹும் பிஈமானின்
அல்ஹக்னா பிஹிம் துர்ரியத்தஹும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், முஃமினானவர்கள் அவர்கள் இறந்து போகிற பொழுது அவர்களுடைய சொந்தங்களோடு கொண்டு போய் நாம சேர்ப்போங்கிறான் அல்லாஹ் குர்ஆன்ல. மக்களை பெற்றோர்களோடு கொண்டு போய் சேர்ப்பான். நமக்கு முன்னால் நம்முடைய குடும்பத்திலிருந்து இறந்து போனவர்களை சந்திப்பார்கள். அதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த ரூஹு வந்த உடனே ஒரு ரூஹு புதுசா வரும் இல்லையா, புதுசா ரூஹு வரும் இல்லையா, வந்த உடனே எல்லா ரூஹும் அவர்கள் அப்படியே சூழ்ந்துக்கிடுவாங்க. அப்போ அவங்க என்ன பேசுவாங்கங்கிறத ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. மற்ற ரூஹுகள் சொன்னாங்க, தஊஹு தஊஹு, அவர் விடுங்க, ஃபஇன்னஹு ஃபீ கம்மி, அவர் ஏற்கனவே கடுமையான கஷ்டத்துல இருந்து வந்திருக்கிறாரு, மௌத்தை சந்திச்சுட்டு வந்திருக்கிறாரு, மரண வேதனையை சந்திச்சுட்டு வந்திருக்கிறாரு. ஒரு முசாஃபிர் வீட்டுக்கு வந்தா எவ்வளவு தூரத்துக்கு எல்லாரும் போய் விசாரிப்பாங்களோ அப்படி விசாரிப்பாங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன்னா நமக்கு பொறுத்த வரைக்கும் வாழ்க்கைங்கிறது அதுதானே வாழ்க்கை. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைச்ச உடனே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட இதை தான் கேட்கிறாங்க, ரப்பே துனியால நீ கியாமத்து வரைக்கும் படைக்க போற, எல்லாரும் வந்துகிட்டே இருந்தா துன்யா காணுமான், துன்யால இடம் இருக்குமான்னு கேட்கிறான். அல்லாஹு தஆலா இப்படி சொன்னான், நிச்சயமாக துன்யால குறிப்பிட்ட காலத்திற்கு பின்னால் அவங்க போயிடுவாங்க. அடுத்தடுத்த காலகட்டம் என்ன செஞ்சிருவாங்க, ஒரு 80 வருஷம் 90 வருஷம் இப்படி தான் வாழுவாங்க. 80 வருஷம் 90 வருஷம் தான் வாழுவாங்கன்னு சொன்னா ஃபஹும் அல் அமல், அவங்களுக்கு நம்பிக்கைலாம் இருக்குமா, வாழ்க்கை மேல பிடிப்பு இருக்குமா, வாழ்க்கை மேல பிடிப்பு இருக்குமான்னு கேட்டாங்க. கண்டிப்பாக மறதின்னு ஒன்று இருக்குது. மௌத்தை மறந்ததுனால அவங்க எதை நோக்கி போறாங்களோ அதை தவிர மற்ற எல்லாம் துன்யால வாழ்ற ஒரு முசாஃபிரினுடைய வாழ்க்கையை விட நிரந்தரமா இருக்கிற மாதிரி வாழ்க்கையை எடுத்துக்கிடுவாங்க. நமக்குடைய வாழ்க்கைங்கிறது அதுதான், மறுமைதான் நமக்கான வாழ்க்கை, அதற்கான தயாரிப்பு. ஒரு பயணத்திற்கு வந்திருக்கிறோம், வந்த இடத்துல அப்படியே அதை மறந்து வாழ்றதுங்கிறது அவ்வளவு ஒரு ஆரோக்கியமான நிலைப்பாடு கிடையாது பெருமக்களே. என்னைக்கு இருந்தாலும் அதுதான் நமக்கான உலகம், சந்திக்க போகிற இடம் அதுதான். அல்லாஹுவை சந்திக்க இருக்கிறோம், ரசூலை சந்திக்க இருக்கிறோம், நம்முடைய குடும்பத்தை, இதுவெல்லாம் நம்முடைய மரணத்திற்கான நினைவுகளை ஏற்படுத்துவதற்காக. மரணம் என்பது ஒரு மோமினை பொறுத்த வரைக்கும் இழப்போ கஷ்டமோ அது அல்ல, அது நெருக்கடியோ அல்ல, ஒரு மோமினுக்கான நன்மை அது. சொந்த பந்தங்கள்லாம் வந்து கேட்பாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மா ஃபஅல ஃபுலான் மா ஃபஅல ஃபுலான், இவர் எப்படி இருக்கிறாரு, அவர் எப்படி இருக்கிறாரு, சொந்தங்கள் வந்து கேட்பாங்களாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை முஸ்னத் அஹ்மதுல போன்ற கிதாபுகளில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். அவர் நல்லா இருக்கிறாரா, அங்க கல்யாணம் நடந்துருச்சா, இவர் மௌத்தாயிட்டாரே, அவங்க சொல்லுவாங்க அவர் மூத்தாயிட்டாரா, இல்லையே இங்க வரலையே அப்படிம்பாங்க. அல்லாஹு அக்பர். எங்க போயிருப்பாரு, சிஜ்ஜீன், காஃபிர்களும் பாவிகளும் இருக்கிற இடத்திற்கு அந்த ரூஹு போயிடுச்சு அப்படிம்பாங்க. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இங்கே கல்யாணம் நடந்துச்சா, இவர் ஹஜ்ஜுக்கு போயிட்டாரா, இது நடந்துருச்சா, அது நடந்துருச்சா, விசாரித்துக் கொள்வார்கள். சொந்த பந்தங்கள் ஒன்றோடு ஒன்று சந்தித்துக் கொள்வார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரூஹுகள் அந்த நிலையில் சந்திக்கும் என்று சொல்கிறார்கள். எனவே கண்ணியமிக்க மேலான பெருமக்களே, மரணம் என்பது அது நன்மையானது தான். ஒரு முஃமினை பொறுத்த வரைக்கும் அது ராகத்தானது, அல்லாஹ் ரசூலுடைய சந்திப்பிற்கான இடமானது. இதை தாண்டி நம்முடைய உறவுகளை சந்திப்பதற்கான அடிப்படை அதுதான். நன்மையான விஷயங்களுக்கு கூலி கொடுப்பதற்கான மிகச்சிறந்த பாலமாகவும் அது அமைகிறது. இப்படி பல்வேறு கோணத்தில் ஒரு முஃமினை பொறுத்த வரைக்கும் மௌத் என்பது அது ஹைராக இருக்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது போல ஒரு முஃமினுடைய வாழ்க்கையில எல்லா விஷயங்களும் நன்மையாக பார்த்து பழகணும். அப்படி நன்மையாக பார்க்க பழகினால் அவர் வாழ்க்கையில் நடைபெறுகிற எல்லாமும் அல்லாஹ்வுடைய விஷயத்தில் அவர் எப்படி எண்ணுகிறாரோ, மரணத்தினுடைய நேரத்தில் நல்ல மௌத்திற்கான அடையாளமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன பல்வேறு அடையாளங்கள்ல ஒரு அடையாளம், உங்க ரூஹு போகிறதுக்கு முன்னால அல்லாஹுவை பற்றிய நல்லெண்ணத்தோடு ரூஹு போகணும். நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் பற்றியோட நல்லெண்ணம் என்ன, மரண நேரத்தில் எல்லா விஷயத்திலையும் ஹைருன்னு நினைக்கிறோம், ஆனால் என் ரப்பும் என்னோடு ஹைராத்தான் நடப்பாங்கிற நினைப்போடு மௌத்தாகணும். அதுதான் மௌத்திலேயே சிறந்த மௌத்துன்னாங்க. நீங்கள் எப்படி அல்லாஹுவை நினச்சிட்டு போய் அல்லாஹ்வை சந்திக்கிறீங்களோ அப்படித்தான் அல்லாஹ் உங்கள்கிட்ட நடந்துக்கிடுவான். எனவே பாவங்கள் குற்றங்கள் நம்மை பொறுத்து பெரிதாக இருக்கலாம், ஆனால் ரப்பை பொறுத்து அது ஒரு நிமிஷம்தான். வாழ்க்கையில் நடந்த கஷ்டங்கள் எல்லாம் ஒரு கட்டத்தில் கடைசியாக சக்கராத்துன்னு ஏன் வச்சிருக்கான் தெரியுமா? ஒரு மோமினை பொறுத்த வரைக்கும் அந்த சக்கராத்துங்கிறது கடைசி அவனுடைய மொத்த பாவத்தையும் அழிக்கிறதுக்கும் மன்னிக்கிறதுக்கும் தான் அல்லாஹ் அதை வச்சிருக்கிறான். அதையும் தாண்டி அவன் சில பாவங்களோடு கபருக்கு வருகிற பொழுது கபூரில் உள்ள வச்ச உடனே நடக்கிற முதல் கபூரினுடைய தண்டனை அது ஒரு நெருக்கமாக நெருக்கி பிடிக்கும்.
இன்னலில் கபுரி லகுத்தன், யாரையுமே அது ஒரு பிடிக்காம விடாது. எவ்வளவு நல்ல மனிதராக இருந்தாலும். பெரிய சஹாபி சாத் இப்னு முஆத் ரலியல்லாஹு, அவர் மௌத்தா போன பொழுது அல்லாஹ்வுடைய அரிசி அழுதுச்சுங்கிறாங்க. அல்லாஹ்வுடைய அரிசி அள வச்சவர் கபூர்ல கொண்டு வச்ச உடனே கபூர் ஒரு இருக்க ஒன்று இருக்குச்சு, இருக்கிட்டு தான் விடும். ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, அப்படி ஒரு நெருக்கடி. ஏன்னா உச்சகட்டமாக அவரை பொறுத்து அது வலியாக வேதனையாக இருக்கலாம். ஆனால் கபரை பொறுத்த வரைக்கும் நல்லடியார் தங்கிட்ட கிடைச்சிட்டுன்னு சொன்னால், ஒரு தாய் பிள்ளைய அணைக்கிறத பாருங்க, அணைக்கும் போது பிள்ளைக்கு அது வலியாக தான் இருக்கும், ஆனால் தாய்க்கு அது சுகமாக இருக்கும். எனவே கபரு அப்படி ஒரு நல்லடியாரை அணைக்கிறது. அந்த அணைப்பின் வழியில் கூட ஒரு மோமினுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். நாங்கள் நபிகள் நினைச்சோம். சரி, அல்ஹம்துலில்லாஹ். ஒரு மோமினை பொறுத்த வரைக்கும் இன்ன அம்ரஹு குல்லஹு கைர், எல்லாம் நன்மைதான். அது நன்மையாக ஆக வேண்டும். கடைசி நிமிஷம் வரை அல்லாஹுவின் மீது நம்பிக்கையுடன் நல்லெண்ணத்துடன் இந்த துன்யாவுடைய வாழ்க்கையை கழிக்கிற பொழுது நம்முடைய மறுமை வாழ்க்கை அல்லாஹ் சிறந்ததாக ஆக்கி தருவான். ஒரு மோமினை பொறுத்த வரைக்கும் ஒலல் ஆஹிரத்து கைருல் லக்க மினல் ஊலா, முந்திய வாழ்க்கையை விட பிந்தியது சிறந்தது தான். குழந்தையாக இருக்கிறதை விட சிறுபிராயம் சிறந்தது, சிறுபிராயத்தை விட வாலிபம் சிறந்தது, வாலிபத்தை விட வயோதிகம் சிறந்தது, வயோதிகத்தை விட மரணம் சிறந்தது, மௌத்தை விட கபர் வாழ்க்கை சிறந்தது, கபர் வாழ்க்கையை விட மறுமை வாழ்க்கை சிறந்தது. இதுதான் வலல் ஆகிரத்து கைருல் லக்க மினல் ஊலா என்ற ஆயத்திற்கான அர்த்தம். அல்லாஹ் விளங்குவதற்கு தௌஃபீக் செய்வானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.